இந்த சுஜோக் இந்த சிகிச்சையை வந்து உலகுக்கு அறிமுகப்படுத்தினவர் வந்து கொரியன் பர்சன் பார்க் ஜேவோ, டாக்டர் பார்க் ஜேவோ தான். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய என்டையர் பாடியுமே இப்போ கூசா தெரப்பியில் எப்படி வந்து நம்ம கூசா ரெஃப்ளெக்ஸாலஜி நம்மளோட என்டையர் உடம்புமே வந்து கால்களில் வந்து அடங்கும் அப்படின்னுவோம். அதே மாதிரி இந்த சுஜோக் அப்படின்றது நம்மளோட என்டையர் உடம்புமே கைகள் கால்களில் இருக்கு. கால்களில் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம விதைகள் ஒட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டன்றதுனால நம்ம கைகள்லேயே சிகிச்சை வந்து பண்ணிக்கலாம். சரி, இது தலைப்பகுதி, இது கால்கள், இது கைகள் அப்படின்றத இப்படி ஒரு மனுஷன் நம்ம நின்றோம்னா எப்படி நம்மளுக்கு இருக்கோ அந்த மாதிரி தான் இது நம்ம தலை. 2 கால் சிட் ஆகுது, 2 கை. அதுதான் வந்து இந்த இது கான்செப்ட். உள்ளுக்குள்ள நம்ம அந்த ஒரு ஆர்கன்ஸ் இங்க வந்து லிவர் இருக்கு, ஸ்டமக் இருக்கு, லங் இருக்கு, அந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணும்போது அதுக்கான சீட்ஸ், இந்த சுஜோக் அப்படின்றது சொன்னேன் இல்லையா, இந்த தெரப்பி நம்மளோட என்டையர் ஆர்கன் இங்க இருக்கு. இதுல சீட்ஸ் வச்சு அந்தந்த ஆர்கன்ஸை வந்து எனர்ஜைஸ் பண்றது சுஜோக் சீட் தெரப்பி. இதே இடத்துல நீடலுமே போடுவோம். அதுக்கு வந்து பேபி நீடல்னு சொல்லுவோம். சுஜோக் நீடல் சின்னதாக வந்து இருக்கும், அந்த ஆர்கன்ஸ்ல போடலாம். தென் மோக்ஷா தெரப்பின்னு ஒன்று இருக்கும். அது வந்து மாக்சிபியூஷன் தெரப்பி அப்படின்றது ஆர்டெமிசியா வல்காரஸ்னு ஒரு சைனீஸ் மூலிகையை கொண்டு தான் அந்த ஸ்டிக்கே வந்திருக்கும். அதில் வந்து காமிக்கலாம். மேக்னட்ஸ் வைக்கலாம். ஸோ அந்த சுஜோக்குன்ற அந்த கான்செப்டில் நம்ம வந்து இத்தனை 4 வகைக்கும் மேலே இன்னும் இருக்குது. லீஃப் வச்சு பண்ணலாம், ஸ்டிக் வச்சு பண்ணலாம், ஸ்டோன்ஸ், அந்த மாதிரி அந்த வகையில் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்.